முஸ்லிம்கள் இந்த நாடாண்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வரலாறு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு அடையாளங்கள் இருக்கு. அது மாதிரி இந்த மரபுல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மிச்சம் இருக்கிறது தேவமார் சமுதாயத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடியது இந்த ராமநாதபுரம் சமஸ்தானமும் சிவகங்கை சமஸ்தானமும் புதுக்கோட்டை சமஸ்தானமும். இந்த நாய்க்க மன்னர் வந்து பின்னால பாளையப்பட்டுகள் வந்துருச்சு. அந்த பாளையப்பட்டுகள் பூரா இது நாய்க்கமாருக்கு கொடுத்த கொடை அப்படி இப்படின்றதெல்லாம் கதைகள், பிச்சைன்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் கதை. இந்த 72 பாளையங்கள் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 72 பாளையங்கள்ல சிவகங்கையோ ராமநாதபுரமோ புதுக்கோட்டையோ கட்டுப்படாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திருமண நாயக்கர் காலத்துல இருந்து மங்கம்மாள் காலத்துல இருந்து விஸ்வநாயகநாத நாயக்கரா இருந்துகிட்டாலும் எல்லா காலகட்டங்களையும் இந்த நாயக்கமார் பாதிக்கப்பட்ட போதெல்லாம், இந்த மதுரை அரசு பாதிக்கப்படும் போதெல்லாம் அவங்களுக்கு துணையா நின்று அவங்கள பாதுகாத்தது ராமநாதபுரம் சேதுபதியா இருக்கும். அரசியல் எழுதின வரலாறு எழுதினவெல்லாம் பிரிட்டிஷ்காரனா இருக்கிறான். அந்த பிரிட்டிஷ்காரன் எழுதினதை திருப்பி எழுதுறவன் வந்து வேற வேற சமுதாயத்துக்காரனா இருக்கிறான். அந்த வேற வேற சமுதாயத்துக்காரனுக்கு வந்து என்னன்னா தேவமாருக்கு ஏதாவது பெருமை சேர்த்த வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே அழிக்கணும்னு நினைக்கிறான். நம்ம காரைக்குடி இந்த பகுதிகளில் சேர்ந்தா 14 கல்லர் நாடுகள் இருக்கு, ஒவ்வொன்றும் தனி. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பிரமலை கல்லர்கள் 8 நாடு இருக்கு, 5 நிலை நாட்டு மரவர் நாடு அப்படின்னு. இப்படி நாட்டு நிர்வாகம் பூரா அவங்க கையில தான் இருந்துச்சு. அவன் தான் நிர்வாகம், அதை சொல்ல மாட்டான். திருமண நாயக்கர் மதுரையில அந்த மதுரை ஆட்சி காலத்துக்கு முன்னாலேயே இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணது, காவல் பாதுகாத்தது பூரா தேவமார் சமுதாயம் தான். தேவமார் சமுதாயம் தான். விவேகானந்தரை இந்த சிக்காகோவுக்கு அனுப்பி இந்து மதம்னு ஒன்று இருக்கு, உலகத்துல இந்து மதம்னு ஒன்று இருக்கு, அதனுடைய பெருமைகளை பறைசாற்றினது அப்படின்னா பாஸ்கர சேதுபதி. பாஸ்கர சேதுபதிக்கு வந்த அழைப்பு விவேகானந்தருக்கு வந்த அழைப்பு இல்லை. இன்னும் மதுரையில் இருக்கக்கூடிய நிறைய இதுகள் சேதுபதி ஸ்கூலு பக்கத்துல இருக்க ஸ்காட் ரோடுன்னு சொல்றமே, அந்த ஸ்காட் ரோடுக்கு இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபீஸ், இன்னும் விக்டோரியா எட்வர்டு ஹால் அப்படின்னு சொல்லி மத்தியில இருக்கக்கூடியது 1 ஏக்கர் 73 சென்ட். சமட்டிபுரத்துல இருக்கக்கூடிய பிள்ளைமார் ஸ்கூலா இருந்தாலும் சரி, மதுரைக்குள்ள அப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்கதான் அடையாளங்களா இருப்பாங்க. சம்பந்தமே இல்லாதவன்லாம் சம்பந்தம் சொந்த கொண்டாடுறான். உண்மையான ஒரிஜினல் சம்பந்தம் பண்ண உள்ளவன் பேசுறது இல்ல. எதுக்கு பழம் பெருமை போய் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு பேசாம இருக்கலாம். ஊர் காலத்துல முன்னால வந்து கோயிலை கட்டி இருப்பான், அவன் பேர் இருக்காது. ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்துட்டு அதுல முழு பேரையும் எழுதி வச்சிருப்பான், வெளிச்சமே வெளியே தெரியாத அளவுக்கு. அப்படி வந்து இருந்துகிட்டு இருக்கிற காலம் இன்னைக்கு. நம்ம கூட நீ ஏண்டா நீ அன்னைக்கு வந்து செஞ்சதை சொல்லி காமிக்கிறியா அப்படின்னு பேச்சு வழக்குல இன்னைக்கு சின்ன பையங்க பேசுற அளவுக்கு. அதுதான் இயல்பான இந்த மரவர் சமுதாயத்துக்கும் தேவமார் சமுதாயத்துக்கும் இருக்கக்கூடிய இயல்பான. ஏன் உன் பாதுகாப்புல நான் இருக்கணுமாப்பா, நான் அங்க இருந்து ஏதோ அனாதையா அங்க வந்துட்டேன், உன்னைய நம்பித்தான் நான் இருக்கிறேன், நீ உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சும்மா ஒரு பேரை கொடுத்துட்டு ஒரு பட்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தவன்லாம் பூரா இன்னைக்கு நான் மாமன்னர்னுக்கிட்டு. இப்படி ஒரு வரலாறுகள்லாம் இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு எல்லாம் நாங்க தான் சொல்லி ஒரு புது ஆசை, ஒரு அரிப்பு. எல்லாம் எங்கிட்டு பார்த்தாலும் இவங்களா அதுக்கு அரசியல் எடுத்தா தேவர்ன்றாங்க, அதுக்கு ஈக்குவலா சொல்றதுக்கு நம்மகிட்ட ஒரு ஆள் இல்லை. இப்ப மதுரையில வந்து மன்னர் சேதுபதி மன்னர் அவருடைய ஆட்சி காலத்துல அவர் ஆற்றிய பங்குகள் என்னங்க? இப்போ எல்லா சமுதாயங்களுக்கும் வந்து நாங்க இந்த நாட்டை ஆண்டோம், எங்க மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்றது ஆசை நிறைய. எங்கேயாவது ஏதாவது ஒரு பகுதியில் ஒருத்தன் எங்கேயாவது ஒரு கையக்காரனா இருந்திருந்தான்னா அவனை தூக்கி பிடிச்சிட்டு அவருக்கு வாழை கொடுத்து ராஜா வேஷம் போட வச்சு பண்ணிக்கிறணுன்றதுக்கு வந்து இந்த கோமாளித்தனமான எண்ணம் வந்து எல்லா சமுதாயத்துங்களுக்கும் இருக்கு. ஆனா வரலாற்று காலங்களுக்கு முன்னால பாண்டிய பரம்பரை அப்படின்றதுல ஏன் வந்து 1908 ஒரு ஜட்ஜ்மெண்டே வந்தது.
ராஜா பாஸ்கர சேதுபதி இருளப்பநாடான் வழக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகே. அந்த கமுதி ஆலய நுழைவு போராட்டத்துக்கு ஒரு வழக்கு. அந்த காலங்களில் நாடார்களுக்கு ஆலய நுழைவுக்கு உரிமை இல்லை. அதுக்காக அந்த கமுதியில் இருக்கக்கூடிய நாடார்கள் வந்து கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது தகராறாகி கிரிமினல் கேஸு சிவில் கேஸ்லாம் வந்து அது அந்த காலங்களில் இப்போ டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் இருக்கு, பிரிவி கவுன்சில்னு சொல்லி லண்டன்ல இருந்தது. அந்த வழக்குல கூட 1908 தேவர் பிறந்த வருஷம் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வருது. தேவர் அதுல போய் சம்மந்தப்படுத்தி எல்லாம் பேசுவாங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்கள். தேவர் காலத்துக்கு முன்னாலேயே இந்த பிரச்சனை, ஜாதி பிரச்சனைகள் இருக்கு. அதுல அந்த வழக்குல வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அது புத்தகமாவெல்லாம் வந்திருக்கு, ஜட்ஜ்மெண்ட் ஒரிஜினல் காப்பி எல்லாம் கூட இருக்கு. அதுல இந்த நாடார்கள் அப்படின்றது வந்து தமிழகத்தில் உள்ள சேர சோழ பாண்டிய மரபில் வந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கோ அல்லது தமிழ்நாட்டில் சொல்லப்படக்கூடிய வேறு எந்த அரச மரபில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கோ நாடார்களுக்கு எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லை. சமூக படிநிலையில் பல்லர் பறையரை விட சற்று உயர்ந்தவராக கருதப்படுகிறீர்கள். கமுதி கோவில் அதனுடைய தர்மகர்த்தா நிர்வாகி பாஸ்கர சேதுபதி. அந்த கோவிலுக்குள் யாரை வழிபாட்டுக்கு அனுமதிப்பது என்று வரையறுக்க வேண்டிய அதிகாரம் பாஸ்கர சேதுபதிக்கு தான் உண்டு. அவருடைய அனுமதி பெறாமல் மீனாட்சி அம்மன் அந்த கமுதி மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள்ளே நுழைந்து வழிபட முயன்றது அந்த இங்கே அது தவறுதான செயலாக சொல்லப்படுகிறது. அந்த கோவில் தீட்டுப்பட்டு விட்டதாக, அது தீட்டு கழிப்பதற்கு பரிகாரம் செய்வதற்கு வந்து 2500 ரூபாய் வரை செலவாகும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த கோர்ட் ஒரு 500 ரூபாயில் பரிகாரத்தில் அதை செய்யலாம் என்று 1908 இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து. அதுக்கு பின்னால இன்னைக்கு வைகுண்டராஜன் சொன்னாருன்னு சொல்லி ஜெயலலிதா எழுதி கொடுத்தாங்க, அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற ஆட்கள்லாம் அது ஒரு பக்கம். யாரா இருந்தாலும் இந்த இதுல எல்லாரும், அதாவது முஸ்லிம்கள் இந்த நாடாண்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இன்னைக்கு அதனுடைய வாரிசுகள் இருக்கிறாங்க. நாய்க்கமார் இந்த நாடாண்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு அடையாளங்கள் இருக்கு. அது மாதிரி இந்த மரபுல அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு மிச்சம் இருக்கிறது தேவமார் சமுதாயத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடியது இந்த ராமநாதபுரம் சமஸ்தானமும் சிவகங்கை சமஸ்தானமும் புதுக்கோட்டை சமஸ்தானமும். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சில அரசியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க பாருங்க, இந்த நாய்க்கமன்னர் வந்து பின்னால பாளையப்பட்டுகள் வந்துருச்சு, அந்த பாளையப்பட்டுகள் பூரா இது நாய்க்கமாருக்கு கொடுத்த கொடை அப்படி இப்படின்றதெல்லாம் கதைகள், பிச்சைன்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் கதை. இந்த 72 பாளையங்கள் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 72 பாளையங்கள்ல சிவகங்கையோ ராமநாதபுரமோ புதுக்கோட்டையோ கட்டுப்படாது. அது பூரா தனி அரசு. அவங்க காலங்கள் அவங்களுக்கு தனி கொடி உண்டு, தனி நாணயங்கள் உண்டு, தனி நிர்வாகங்கள் உண்டு. இது வரலாறு. இதுக்குன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திருமண நாயக்கர் காலத்துல இருந்து மங்கம்மாள் காலத்துல இருந்து விஸ்வநாயகநாத நாயக்கரா இருந்துகிட்டாலும் எல்லா காலகட்டங்களையும் இந்த நாய்க்கமார் பாதிக்கப்பட்ட போதெல்லாம், இந்த மதுரை அரசு பாதிக்கப்படும் போதெல்லாம் அவங்களுக்கு துணையா நின்று அவங்கள பாதுகாத்தது ராமநாதபுரம் சேதுபதியா இருக்கும். திருமலை நாயக்கருக்கு ஒரு நெருக்கடி வரும்போது அது மைசூர் ராஜாவினால ஒரு பாதிப்பு வருது அப்படின்றதுக்காகவே அந்த மூக்கறுப்பு போராட்டத்தை நடத்தினவங்க. இன்னும் ராமநாதபுரத்துல இருந்து ஒரு படை கிளம்புது, மைசூர் வரைக்கும் போகுது. திருமல நாயக்கருக்கு ஆதரவாக அவரை பாதுகாக்கிறது. திருமல நாயக்கரை அவருடைய அவருக்கு வந்து கௌரவ குறைச்சலா ஒரு செயல் நடந்துருச்சு. அந்த பக்கம் மானக்கேடான செயலை வந்து மாத்தணும், அதை அழிக்கணும் அப்படின்னா பதிலுக்கு பதில் செய்யணும் அப்படின்னு தன்னுடைய நண்பன் அப்படின்ற ஒரு நினைப்புல கிழவன் சேதுபதி இங்க இருந்து மூக்கறுப்பு படை அனுப்புறாரு. பணம் போகுது.
அந்த வந்து எங்கெங்க ராமநாதபுரம் வந்து பாசறை அமைச்சு தங்குனாங்களோ அது பூரா ராமநாதபுரமா இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் வரலாறு. அதாவது அந்த இடத்துக்கு பேரு ராமநாதபுரம். எங்கெங்க கேம்ப் அவங்க வந்து பாடி வீடு அமைச்சிருந்திருந்தாங்களோ அது பூரா ராமநாதபுரம் மைசூர்லயும் இருக்கு. இப்படி வந்து வரலாற்றுகள்ல வந்து சும்மா நேர்மையா சொல்லணும். தாங்க வந்து தாலிக்கு வேலி அப்படின்னு பட்டம் கொடுத்திருப்பான். தன்னுடைய தாலிக்கு வந்து பங்கம் வந்துருச்சு, நான் ஜாக போறவனை என்னைய காப்பாத்தின வேண்டாம் அப்படின்னு சொல்லி சேதுபதினு சொல்லி சேதுபதிக்கு தான் தாலிக்கு வேலி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தாங்களே. கொடுத்தது யாரு? திருமல சேதுபதி, திருமல நாயக்கர். அதாவது திருமல சேதுபதிக்கு சாக போற என்ன காப்பாத்தினவே நீயே, என் மானத்தை காப்பாத்தினவே, என் உயிரை காப்பாத்தினவேன்னு சொல்லி பாராட்டி கொடுத்தது, பாராட்டப்பட்டவர் சேதுபதி. இந்த இதுகள்லாம் தெரியாம இப்ப இருக்கிற என்ன இந்த அரசியல் எழுதுன வரலாறு எழுதுனவெல்லாம் பிரிட்டிஷ்காரனா இருக்கிறான். அந்த பிரிட்டிஷ்காரன் எழுதுனத திருப்பி எழுதுறவன் வந்து வேற வேற சமுதாயத்துக்காரனா இருக்கிறான். அந்த வேற வேற சமுதாயத்துக்காரனுக்கு வந்து என்னன்னா தேவமாருக்கு ஏதாவது பெருமை சேர்த்த வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே அழிக்கணும்னு நினைக்கிறான். இப்போ கூட சில இந்த மதுரை வரலாறு அப்படின்னு புத்தகங்கள்லாம் பெரிய மறவர் நாடு அப்படின்னு சொல்றது இன்னைக்கும் சொல் வழக்கம். பெரிய மறவர் நாடு ராமநாதபுரம், சின்ன மறவர் நாடு சிவகங்கை அப்படின்னு. இந்த நாட்டுக்குள்ள 14 கள்ளர் தன்னரசு நாடுகள் உண்டு. இன்னைக்கு வார்டு, ஒன்றியம், மாவட்டம் அப்படின்னு இருக்கிறது மாதிரி அன்னைக்கு வந்து கிராமங்கள் சேர்ந்தது, ஒரு சின்ன சின்ன ஊர்கள் சேர்ந்தது கிராமம். அது 18 கிராமங்கள் சேர்ந்தது ஒரு ஊரு. அதுல இருந்து மாகாணம், மாகாணத்துல இருந்து ராஜ்யம், இப்படின்னு அவன் ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தான். இன்னைக்கு வெள்ளலூர் நாடு அப்படின்னு சொல்லி சொன்னா 57 கிராமங்கள் சேர்ந்தது. அதே மாதிரி பக்கம் வந்து அங்கிட்டு நம்ம காரைக்குடி இந்த பகுதிகளில் சேர்ந்தா 14 கள்ளர் நாடுகள் இருக்கு, ஒவ்வொன்றும் தனி. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பிரமலை கள்ளர்கள் 8 நாடு இருக்கு, 5 நிலை நாட்டு மறவர் நாடு அப்படின்னு, நாங்குநேரி பக்கம் கோட்டை மறவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்படி நாட்டு நிர்வாகம் பூரா அவங்க கையில தான் இருந்துச்சு. அவன் தான் நிர்வாகம். அதை சொல்ல மாட்டான். அதாவது திருமல நாயக்கர் மதுரையில அந்த மதுரை ஆட்சி காலத்துக்கு முன்னாலேயே இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணது, காவல் பாதுகாத்தது பூரா தேவமாரி சமுதாயம் தான். அந்த இதுகள் இல்ல, இன்னும் கொடைகள் கொடுத்ததா இருந்தாலும் சரி. விவேகானந்தரை இந்த சிக்காகோவுக்கு அனுப்பி இந்து மதம்னு ஒண்ணு இருக்கு, உலகத்துல இந்து மதம்னு ஒண்ணு இருக்கு, அதனுடைய பெருமைகளை பறைசாற்றினது அப்படின்னா பாஸ்கர சேதுபதிக்கு வந்த அழைப்பு, விவேகானந்தருக்கு வந்த அழைப்பு இல்ல. விவேகானந்தர் வந்து அப்ப பாஸ்கர சேதுபதி ராஜான்ற முறையில இவருக்கு அனுப்புறாங்க. நம்ம போறதை விட விவேகானந்தர் போய் பேசுனா அது சரியா இருக்கும்னு சொல்லி இவர் தான் அவங்க தனக்கு வந்து அழைப்பதில் வச்சு விவேகானந்தர் அனுப்பி வைக்கிறார். அவரும் நன்றி விசுவாசமா திருப்பி வரும்போது இந்தியாவுல வேற பல பகுதிகளில் அவரை இறங்கணும்னு வரவேற்பு கொடுக்கணும்னு தயாரா இருக்கிறாங்க. சேதுபதி என்னை அனுப்பி வச்சார், நான் திருப்பி வந்து இந்தியாவுல கால் வைக்கிறதா இருந்தா அது சேதுபதி மண்ணில் தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படி கால் வச்ச மனுஷனுக்கான கூட உலக புகழ் வாய்ந்த மண்ணென்றதை மறந்துட்டு என் தலையில பாதத்தை வச்சு இறங்கு அப்படின்னு சொல்லி அவரை தேர்ல வச்சு இழுத்துக்கிட்டு வந்த பெருமையெல்லாம் சேதுபதி நாட்டுக்கு உண்டு, பாஸ்கர சேதுபதிக்கு உண்டு. அவர் தான் தமிழ்ச்சங்க ஆரம்பிச்சார். பாண்டித்துறை தேவர் தமிழ்ச்சங்க ஆரம்பிச்சார். இன்னும் மதுரையில இருக்கக்கூடிய நிறைய இதுகள் சேதுபதி ஸ்கூலு 5 ஏக்கர் 27 சென்ட் தானமா கொடுத்திருப்பாங்க. சேதுபதி மன்னர் பாஸ்கர சேதுபதி கொடுத்தது. சேதுபதி பள்ளிக்கூடம் இருக்கிற இடம் வந்து அவங்க தானமா கொடுத்தது. ரொம்ப காலம் வரைக்கும் இப்ப வந்து அந்த இறைவணக்க பாட்டுகள்லாம் பாடுறது இல்ல. இறைவணக்க பாட்டு பாடி முடிச்ச உடனே ஒரு 4 வரி பாடல்கள் பாடுவாங்க அந்த பள்ளியில. அந்த பாட்டு வந்து பாஸ்கரன் வழங்கினானே அப்படின்னு சொல்லி அந்த இடம் தானமா வளர்ந்தத அன்னைக்கு இருந்த பெரியவங்கள் நன்றி விசுவாசத்தோட பாஸ்கர சேதுபதிக்கு நன்றி கொடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருக்க ஸ்காட் ரோடுன்னு சொல்றமே, அந்த ஸ்காட் ரோடுக்கு இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபீஸ் ₹1 கிரயமா இருக்கும். இன்னும் விக்டோரியா எட்வர்டு ஹால் அப்படின்னு சொல்லி மத்தியில இருக்கக்கூடியது 1 ஏக்கர் 73 சென்ட். அதனுடைய ஃபவுண்டர் மெம்பரா இருந்தவர் பாண்டித்துறை தேவர். ஆனா அதுவுமே 1902 தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்ச ஸ்தாபனம் அது.
அதுல முதல் ஃபவுண்டர் கார்னேஷன் ஃபண்டுன்னு சொல்லி அதையுமே சேதுபதி மன்னர் தான் தானமா கொடுவாங்க. அது கல்வெட்டுகள்லாம் இருக்கு, ஆவணங்கள்லாம் இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் ஸ்கூலா இருந்தாலும் சரி, சமட்டிபுரத்துல இருக்கக்கூடிய பிள்ளைமார் ஸ்கூலா இருந்தாலும் சரி, மதுரைக்குள்ள அப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்கதான் அடையாளங்களா இருப்பாங்க. ஏன் இப்ப மீனாட்சி காலேஜ் அரசு கல்லூரி, அந்த கல் கட்டடம் பனகல் ராஜாவுடைய பில்டிங், அதுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிவங்க சமஸ்தானத்தினுடைய இடம். இப்படி மதுரைக்குள்ள நிறைய சேதுபதிகள் சிவங்க ஜமீன் கொடுத்த தானமா கொடுத்தது. ஏன் இப்ப ஓசிபிஎஸ் ஸ்கூலுக்கு பக்கத்துல சாய்ராம் சொல்லி ஒரு ஸ்கூல் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது முன்னால வக்ஃபோர்டு காலேஜ் அதுல நடந்தது. அதுக்கு முன்னால எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸா இருந்தது, அது புதுக்கோட்டை தொண்டமானுக்கு சொந்தமானது. இப்படி மதுரைக்குள்ள இவங்க எவனும் சொந்தம் கொண்டாடுனது இல்லை, என் பெருமைன்னு சொல்லிக்கிட்டது இல்லை. இவங்க எல்லாம் நமக்கு என்ன வருத்தம் வருதுன்னா, சம்பந்தமே இல்லாதவன்லாம் சொந்தம் கொண்டாடுறான். உண்மையான ஒரிஜினல் சம்பந்தம் பண்ண உள்ளவன் பேசுறது இல்ல. எதுக்கு பழம் பெருமை போய் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு பேசாம இருக்கான். ஊர் காலத்துல முன்னால கோயில கட்டி இருப்பான், அவன் பேர் இருக்காது. ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்துட்டு அதுல முழு பேரையும் எழுதி வச்சிருப்பான், வெளிச்சமே வெளியே தெரியாத அளவுக்கு. அப்படி இருந்துகிட்டு இருக்கிற காலம் இன்னைக்கு. அன்றைக்கு தற்பெருமை கூடாது, பெருமை கூடாது. தாங்க செஞ்ச செயலை, நாட்டுக்கு செஞ்சதை, நண்பனுக்கு மற்றவங்களுக்கு உதவியா செஞ்சதை நம்ம பெருமைப்படுத்தி சொல்லி காமிக்க கூடாது. நம்ம கூட நீ ஏண்டா நீ அன்னைக்கு செஞ்சதை சொல்லி காமிக்கிறியா அப்படின்னு பேச்சு வழக்குல இன்னைக்கு சின்ன பையங்க பேசுற அளவுக்கு. அதுதான் இயல்பான இந்த மறவர் சமுதாயத்துக்கும் தேவமார் சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய இயல்பான குணம். அந்த இதுலதான் இன்னைக்கு இருந்தாங்க. 72 பாளையம் எப்ப வந்தது? அந்த 72 பாளையங்களையும் தென் ஜில்லாக்கள்ல இருக்கக்கூடியது 17 பாளையங்கள் தேவமார் பாளையம். எதனால வச்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல அரசியல், இன்னைக்கு அரசியல் அன்னைக்கு இருந்தது. தேவமார் இல்லாம அரசியல் பண்ண முடியாது. திருமலை நாயக்கர் திருச்சியில இருந்து இங்க மதுரையில ஆட்சி நடத்தினவரு, இங்க ஆட்சி நடத்தணும்னு கனவுல மீனாட்சி சொன்னாங்க, அதனால இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. இங்க வரும்போது இங்க இருக்கக்கூடிய ஜனங்களை அவங்களுடைய ஆதரவுல நம்ம இருக்கணும். இதுல யார் யாரு வெகுமட்டா இருக்கான், ஒரு புரட்சிகரமா இருக்கிறான், சக்தியோட இருக்கான், வலுவா இருக்கிறான், அவனை பூரா நண்பனை ஆக்கிக்கணும்ன்றதுக்காக ஐஸ் வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டது. ஏன் உன் பாதுகாப்புல நான் இருக்கணுமாப்பா, நான் அங்க இருந்து ஏதோ அனாதையா அங்க வந்துட்டேன், உன்னைய நம்பித்தான் நான் இருக்கிறேன், நீ உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சும்மா ஒரு பேரை கொடுத்துட்டு ஒரு பட்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தவன் எல்லாம் பூரா இன்னைக்கு நான் மாமன்னர்னு இன்னைக்கு பூரா. சில பேர் சொல்றாங்க ராணிமங்கமால், அந்த காந்தி மியூசியம் இருக்கு, ஆமா அது ராணிமங்கமால் கட்டடம் தான், அந்த அம்மா பேரை வச்சுட்டு போலாம்ல. காந்தி மியூசியம் அரசு எடுத்துருச்சு. அதுல காந்தி நினைவகம்னு இருக்கு, அது வசந்த மாளிகை, அந்த அம்மா ராணிமங்கமால் தான், அந்த பேரை வைக்கலாம்ல. தமுக்கத்துக்கு வைக்கணும், தமுக்கம் கிரவுண்டா இருந்துச்சு, அதுக்கு பின்னால ஒரு மாற்றம் வந்துருச்சுல. 1960 அங்க ஒரு கலையரங்கம் வந்துச்சு. அந்த கலையரங்கம் அப்போ தேவசகாயம்னு சொல்லி இப்ப தேவருடைய தொண்டர் தேவசகாயம்ன்றவரு சேர்மனா இருக்கிறாரு. அவரு தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் கலையரங்கம் அப்படின்னு ஒண்ணு கட்டியிருந்தாரு. அவரு காலத்துல உருவானதுதான் கட்டவும் மஞ்சளை. கட்டவும் மஞ்சளையே வச்சதே 1960 தான். இவங்க யாரா இருந்தாலும் இந்த நாட்டுக்கு பாடுபட்டவங்களை பெருமைப்படுத்தணும், தன் ஜாதிக்காரனை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சது இல்ல. யாரா இருந்தாலும் கட்டபொம்மன் சிலையை வைத்தது ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை. ஆமா இல்ல, அவர் முக்குளத்தூர் சமுதாயம் தேவருடைய ஆமா தேவசகாயம்ன்றது ஒரு கிறிஸ்தவர் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஃபாரோ பிளாக்ல இருந்தார். ஃபாரோ பிளாக்ல இருந்த நகரசபை தலைவரா இருந்து அவர் காலத்துல உருவானது அவர் தான். அது பண்ண சங்கரதாஸ் சுவாமிகள் இன்னைக்கு எப்படி பெர்னாட் ஷாவை ஆங்கில நாடக உலகின் தந்தைன்னு சொல்றாங்களோ, அதனால அது போல தமிழ் நாடக உலகின் தந்தையாக இருக்கக்கூடிய டிடி தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் எம்ஜிஆர் காலத்துல அங்க அண்ணாதுரை காலத்திலேயே அதுக்கு செலவு வச்சாங்க. அந்த செலத்தரப்புக்கு அண்ணாதுரை வர முடியாம மாப்போசி திறந்திருப்பாரு. இப்படி ஒரு வரலாறுகள்லாம் இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு எல்லாம் நாங்க தான் சொல்லி ஒரு புது ஆசை,
ஒரு அரிப்பு. எல்லாம் எங்கிட்டு பார்த்தாலும் இவங்களா அதுக்கு அரசியல் எடுத்தா தேவர்ன்றாங்க, அதுக்கு ஈக்குவலா சொல்றதுக்கு நம்மகிட்ட ஒரு ஆள் இல்ல. ராஜான்னு எடுத்துக்கிட்டாக்க அப்படின்னு சொன்னா இவங்க பின்னால இந்த திராவிட இயக்கத்துக்காரங்க எல்லாம் 1910 வந்த செட்டி நாடுன்றத பெருசா பேசுவான், செட்டி நாடு ராஜான்னுவான். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னரசு கல்லர் நாடுகள் அப்படின்னா 14 கல்லர் நாடுகள் இருக்கு. ராமநாதபுரம் ராஜாவை சொல்ல மாட்டான், சிவகங்கை ராஜாவை சொல்ல மாட்டான், புதுக்கோட்டை ராஜாவை சொல்ல மாட்டான். புதுக்கோட்டை ராஜாவெல்லாம் நமக்கு வந்து சுதந்திரம் வந்த உடனே முழுசா வந்து நாட்டவே கொடுத்த தானமா கொடுத்தாலும் இன்னைக்கு புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய கோர்ட்டு கட்டடங்கள் எல்லாமே அவங்க இதுதான். அவனை சொல்றேன், இதை எப்ப நாங்களும் சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இல்ல சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் இல்ல, ஒண்ணுமே இல்லாதவெல்லாம் நாங்க கொடுத்த இருக்கிறானே, சொந்த கொண்டாடுறேன் நாங்க ராஜான்னு, ஏய் நீ இல்லடா ராஜா நாங்கடா அப்படின்னு சொல்ல வேண்டியது. உங்கள் தின சேவல்.